தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேமுதிக முதல்முறையாக திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கவில்லை. அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அதில் உடன்பாடு எட்டப்படாததே இந்த புறக்கணிப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. தேமுதிக திமுகவை நோக்கி நகரத் தொடங்கியதற்கு ராஜ்ய சபா சீட் விவகாரத்தில் ஏற்பட்ட அதிருப்தியே முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது. மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளுக்கு திமுகவினரை அழைத்தது மற்றும் திமுக தரப்பிலிருந்து காட்டப்பட்ட இணக்கமான போக்கு ஆகியவை இக்கூட்டணி உருவாவதற்கான ஆரம்பகட்ட சமிக்ஞைகளாக பார்க்கப்படுகின்றன. தற்போது தேமுதிக இரட்டை இலக்க தொகுதிகளை கோரி வருவதாகவும் அதனை ஒற்றை இலக்கத்திற்குள் கொண்டு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்த திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை பாமகவை உள்ளே கொண்டு வருவதில் விசிக போன்ற தற்போதைய கூட்டணி கட்சிகளிடையே சில முரண்பாடுகள் நிலவுகின்றன. இதனால் பாமக அல்லது தேமுதிக ஆகிய இரண்டில் ஒரு கட்சியை தனது அணியில் இணைக்க திமுக திட்டமிட்டுள்ளது. தற்போதைய சூழலில் தேமுதிக திமுகவுடன் கூடுதல் நெருக்கம் காட்டி வருவது தமிழக தேர்தல் அரசியலில் ஒரு புதிய மற்றும் முக்கிய மாற்றமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உறுதியானால் தேமுதிக வரலாற்றிலேயே முதல்முறையாக திமுகவுடன் கைகோர்க்கும் தேர்தலாக இது அமையும்.